ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் வல்லமையான வார்த்தை என்னவென்றால், ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிகவும் உதவி செய்கிறார். நம்முடைய சுயபலத்தினால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம். அதுபோல மாம்சத்தில் அதிக நேரம் ஜெபிப்பதும் கஷ்டம். ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். ஜெபம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் நாடி. ஜெபம் இல்லையேல் ஆவிக்குரிய மரணம் நிச்சயம். மத்தேயு 26:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்ச பலவீனங்களை போக்கவே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உங்களுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாம் எல்லாரும் பலவீனர்கள் தான். எலியாவை பாருங்கள், அவர் எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து உறங்குகிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசியை பாருங்கள். யோனா 4:8 நாம் வாசிப்போமேனால், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இங்கே யோனா ஆமணக்கு செடியின் நிமித்தமாய் சோர்ந்து போகிறார். இப்படி வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பலவீனத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார், அவர்களுக்கு உதவி செய்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு ஜெபம் பண்ணாமல் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீர்களா? அவர்களைப் போல உங்கள் வாழ்க்கையை நினைத்து நீங்களும் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சலித்துக் கொள்கிறீர்களா? உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போகும்போது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறும் போது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அதனால்தான் நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். சகரியா 12:10 இப்படியாக சொல்கிறது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுகிறார். இனி நீங்கள் பலவீனத்தோடு அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணுவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்திருக்கும். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் தருவார். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறது
செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எலியா எந்த செடியின் கீழ் படுத்து உறங்கினார்? ஏ அத்திமரம், பி ஆமணக்கு செடி, சி சூறை செடி, டி ஒலிவு மரம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.